آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தொடர்ந்தவர்கள் துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்துவிட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் பற்றி கேட்கவும் பேசவும் அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு கூட இஸ்லாம் கூறும் மன அமைதிகள் 3 என்று சொல்லுகிற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை என்னுடைய உள்ளத்துக்கும் உங்களுடைய உள்ளத்துக்கும் இந்த அமைதி இருக்கிறதா என்பதை உணர்ந்து கொள்வதற்காக நானும் நீங்களும் இது பற்றி பேசலாம், கதைக்கலாம், அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அந்த காலத்திலே வாழ்ந்த நபித்தோழர்கள் எல்லாம் அமைதியை தேடி ஓடி நாடி போன இடம் என்றால் அது மஸ்ஜிதாகத்தான் இருந்தது. அல்லாஹுடைய தூதர் எங்கெங்கெல்லாம் அல்லாஹுவை பற்றி பேசுகிறார்களோ அந்த சபைகளை தேடித்தான் அந்த காலத்தில் வாழ்ந்த உயர்ந்த நபித்தோழர்கள் ஓடி போய் அதிலே உட்கார்ந்து கொண்டார்கள். ஆனா எங்களுக்கெல்லாம் அதை பத்தி ஒரு கவலை, அதை பத்தி ஒரு எண்ணமே கிடையாது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. அன்று ஹம்பலா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய சபையில இருந்து வீட்டுக்கு வந்து வெளியே வருகிற போது ஒரு பெரிய பேரை சொல்லி நான் முனாஃபிக்காகி விட்டேனோ என்று அஞ்சுகிற அளவுக்கு அவர் பயந்தார். யோசிச்சு பாருங்க, நான் முனாஃபிக்காகி விட்டேனோ என்று அவர் தன்னே தானே உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாரமாக அவர்களுடைய மனசு இருந்திருக்கும். நாங்க முனாஃபிக்குகளுடைய பண்புக்குரிய அத்துணை காரண காரியங்களையும் செய்துவிட்டு நாங்க இன்னும் எங்களை ஒரு ஈமான்தாரியாகத்தான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். வணக்க வழிபாடுகளில் ஓட்டை உடசல்களை விட்டுவிட்டு இன்னும் நாங்கள் ஒரு இபாதத் நிறைந்த மனிதனாகத்தான் நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கைகளில் சுன்னத்தான நிறைய காரியங்களை சும்மா விட்டுவிட்டு நாங்கள் எல்லாம் சுவர்க்கத்துக்கு தகுதியான மனிதர்கள் என்றுதான் நாங்கள் எங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கைகளில் தனிமையில் எத்தனையோ பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்துவிட்டு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்ட ஒரு மனித புனிதர்களை போன்றுதான் எங்களை நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிமல்லா, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. ஏண்டா எங்கள்கிட்ட இப்ப தௌபா குறைந்து, விக்ருகள் குறைந்து, குர்ஆன் ஓதுவது குறைந்து,
மஸ்ஜிதோடு நெருக்கமான உள்ளமாக எங்களுடைய உள்ளத்தை ஆக்கி வைப்பது என்பது குறைந்து இப்போது நாங்கள் ஒரு வகையான வெறிச்சோடிய விரண்ட உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அல்லது ஒரு இருண்ட உள்ளத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லாம ரஹிமல்லா. கணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே இருக்குகிற 6666 வசனங்களையும் படிக்கக்கூடிய, அது அர்த்தம் தெரிந்து உணர்ந்து வாசிக்கக்கூடிய ஓதக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தால், இத்துணை வசனங்களுக்குள்ளும் அல்லாஹ் 3 இடத்தில் தான் அல்லாஹு தாலா மனசுக்கு நிம்மதி இருப்பதாக சொல்கிறான். 3 இடத்தில் தான் அல்லாஹு தாலா மனதில் நிம்மதி வருவதாகவும் மனதுக்குள் நிம்மதி இருப்பதாகவும் அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இப்ப கிட்டத்துல இந்த மாசத்துல கொழும்புல இந்த மைண்ட் ரிலாக்சேஷன், இந்த மனச ஒரு நிம்மதியாக வைத்துக் கொள்றதுக்காக வேண்டி, ஸ்ட்ரெஸ் இல்லாம நாங்க எப்படி வாழலாம் என்பதற்காக ஒரு பெரிய ஒரு கிளப் ஒன்று நடந்துச்சு கொழும்புல. ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், யுவதிகள், முஸ்லிம் பெண்கள், மாற்று மத உறவுகள், மியூசிக் கருவிகளோடு ஆடல் பாடலோடு ஒரு ஏரியாவை தனியாக ஒதுக்கி, அதுல மீடியாவுல அவங்க கொடுக்கிற அந்த மீடியாவுக்கு கொடுக்கிற செய்தி என்ன தெரியுமா? நாங்கள் இன்று மிக சந்தோஷமாக கவலைகள் மறந்து மனசுல உள்ள ஸ்ட்ரெஸ்கள் எல்லாம் களைந்து நாங்கள் நிம்மதியாக பல இனத்தவர்கள், பல மதத்தவர்கள், பல கலாச்சாரம் உள்ளவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கட மனசுல உள்ள பாரங்களையும் கவலைகளையும் நாங்கள் மறந்து இன்றைய நாளில் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கு உலகத்தில் மனிதன் அமைதியை தேடி மதுவுக்கு பின்னால போறான், திரும்பி வாரான், அதுல அமைதி இல்லை என்பதை புரிந்து கொள்கிறான். பெண்ணுக்கு பின்னால போறான், அங்க போய் பார்க்கிறான், அதுல அமைதி இல்லை என்று திரும்பி வாரான். மனுஷன் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் மன நிம்மதி கிடைக்குமா, சந்தோஷமாக இருக்கலாமா என்று இறைவன் படைத்தவன் சொல்லுகிற இடத்தை விட்டு விட்டு உலகத்தில் பறந்து திரிகிறான். ஆனால் அல்லாஹு தஆலா மன நிம்மதியை பற்றி, உங்களோட கல்புக்கு ஆறுதல் தருகிற விஷயங்களை பற்றி அல் குர்ஆனில் பேசுகிற போது 3 இடத்தில் அல்லாஹு தஆலா பேசுகிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய கொஞ்சம் பேருக்கு உங்களுக்கு மன நிம்மதி என்னன்னு கேட்டால், தூங்குற நேரம் பாட்டு கேட்டுட்டு தூங்குறது, எழும்புற நேரம் பாட்டோடு எழும்புறது, மியூசிக் கேட்கிறது, இது எங்களுக்கு ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறது. இன்றைய கொஞ்சம் பேர் நல்ல விஷயத்தை செஞ்சு இந்த மியூசிக்கையும் சேர்த்து ஹராத்தோடு இன்றைக்கு தன்னுடைய வருமானத்தை வைத்துக் கொண்டு போகிறவர்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். ஆனா நிம்மதியை கண்டது கிடையாது. முஸ்லிம் பெண்கள், முஸ்லிம் யுவதிகள், முஸ்லிம் இளைஞர்கள் ஆடல் பாடல் கூத்து கும்மாலம் டான்ஸ் இஸ்காஃபை கட்டிக்கொண்டு ஃபர்தாவை போட்டுக்கொண்டு தொப்பிகளை அணிந்து கொண்டு இன்றைக்கு மன நிம்மதியை தேடி மார்க்கம் காட்டித்தராத இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் நிம்மதியை துளைக்கிற அடிப்படையில் இன்னும் தன்னுடைய வாழ்வை தொலைத்துக் கொண்டிருக்கின்ற இஸ்லாமிய உம்மத் இன்னும் நம்முடைய கண் முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹு தஆலா இந்த மனசுக்கு நிம்மதி, இது நம்ம வாழ்க்கையில உணர்ந்திருக்கிறோமான்னு யோசிங்க. இத்துணை காலமாக குர்ஆன் ஹதீஸை படித்திருக்கிறேன், இறைவனோடு தொடர்பு வைத்திருக்கிறேன், பள்ளிவாசல்களோடு நெருக்கமாக இருக்கிறேன். இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற இந்த செய்தி என்னுடைய வாழ்க்கையில் பல்லாயிரக்கணக்கான தடவைகள் காதுகளிலே நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற இந்த ஒரு உணர்வு பூர்வமான உளர் ரீதியான மகிழ்ச்சி தருகிற அமைதியை பெறுகிற இந்த செய்தி என்னாலும் என்னுடைய குடும்பத்தாலும் என்னுடைய பிள்ளைகளினாலும் நான் உணர்ந்திருக்கிறேனா என்பதை நீங்கள் யோசிங்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தியை சொல்லி ஆரம்பிக்கின்றேன். மஜ்தமஅ கௌமுன் ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ், ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே உள்ள ஒரு மாளிகையில், அல்லாஹ்வுடைய மாளிகையிலே உள்ள ஒரு மாளிகையில் ஒன்று சேர்ந்து யத்லூன கிதாபல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி, அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதி வயத்ததாரஸூனஹு ஃபீமா பைனஹும், அவர்களுக்குள் அதை படித்து அதை அவர்கள் ஆராய்ந்து அதை அவர்கள் விளங்கி அப்படி இருக்கிற நேரம் இல்லா நஸலத் அலைஹிமுஸ் ஸகீனா, அவர்களுக்கு அமைதி இறங்குகிறது. அல்லாஹ்வுடைய
அமைதி அவர்களுக்கு வருகிறது. வகஷியத்துஹுமுர் ரஹ்மா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. நான் கேட்கிறேன், இத்துணை வருஷமாக நம்முடைய வாழ்க்கையில் ஹுத்துபாக்களை நாங்கள் கேட்டு வருகிறோம், மஸ்ஜிதுகளில் அமர்ந்து வருகிறோம். இத்துணை வருஷமாக நாங்கள் பள்ளி வாசல்களில் உட்கார்ந்து இருக்கிறோம், நல்ல செய்திகளை கேட்டு வருகிறோம். எங்கட மனசில ஒரு சகீனத், ஒரு அமைதி, எங்கட மனசில அல்லாஹ் எங்களுக்கு தருகிற அந்த அருள் நிறைந்த உள்ளத்தோடு திருப்திகரமான ஒரு மனிதனாக பள்ளியிலிருந்து வெளியேறி போகிறோமா? அல்லது பள்ளியில் இருப்பது, ஹதீதுகளை கேட்பது, குர்ஆனிய வசனங்களை கேட்பது உள்ளத்துக்கு பாரமாக இருக்கிறதா? யோசித்துக் கொள்ளுங்கள். அவரவரை யோசித்துக் கொள்ளுங்கள். நம்ம பள்ளியில இருக்கிற நேரம், ஆரம்ப காலங்கள்ல நம்மட வாப்பட காலங்கள்ல மார்க்கம் தெரியாத காலம் பள்ளிவாசல் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒன்று ஒரு பள்ளியுடைய விராண்டா, இன்னும் ஒன்று நடுப்பள்ளி, தொழுகிற பள்ளி. அதுலதான் என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் அமர்ந்து தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு சந்தோஷமாக கதைச்சிட்டு போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலும் பள்ளியில சஹாபாக்கள் தொழுதுட்டு ஜாகிலியா காலத்திலே உள்ள செய்திகளை எல்லாம் சொல்லி சிரித்து, அந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு சஹாபாக்கள் இருந்து கலைந்து போன வரலாறு. ஆனா இன்றைக்கு எங்களுக்கு அப்படியான ஒரு சூழல் இல்லை. எல்லாரும் பிஸி. மஸ்ஜிதோடு நெருக்கமான உள்ளமாக நம்முடைய உள்ளம் இல்லை, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, பள்ளியில் இருக்கிற போது இந்த பண்பாடு, இந்த அமைதி, இந்த ரஹ்மத் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற்றிருக்கிறதா என்பதை நானும் நீங்களும் யோசிக்க வேண்டும். இங்கு இருக்கிற போது உங்களுக்கு என்ன தெரியுமா உணர்வு வரும்? ஒரு தட்ட தனிய ஒரு மையவாடிக்கு பக்கத்தால ஒன்றுமே இல்லை என்று சொன்னாலும் தாய் பாசத்தோடு பால் தருகிற போது பயத்தை ஏற்படுத்தியவுடன் அந்த பய உணர்வு வருந்தானே, அது மாதிரியாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற இந்த அமைதியை நம்ம ரசித்து ருசித்து வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அருளை நாங்கள் அனுபவித்திருக்கிறோமா? வகஃபத்துஹுமுல் மலாயிகா. இப்ப உங்களையும் என்னையும் இந்த இடத்தில் கண்ணுக்கு தெரியாத, நாம் ஈமான் கொண்டிருக்கிற, அதை மறுத்தால் முஸ்லிம் இல்லை என்று சொல்லுகிற, அதை மறுத்தால் காபிராகி விடுவான் என்று சொல்லுகிற அளவுக்கு எச்சரிக்கப்பட்ட வானவர்கள் இப்போது உங்களையும் என்னையும் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்களாம். இதை உணர்ந்தோமா சகோதர சகோதரிகளே? இப்ப நம்மளை சுத்தி நமக்கு கண்ணுக்கு தெரியாத வானவர்கள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சூனியத்தை நம்புகிற சமூகம், சூனியக்காரனை நம்புகிற சமூகம், சாஸ்திரக்காரனை நம்புகிற சமூகம், தனக்கு ஏதோ உடலில் யாரோ எதையோ செய்திருக்கிறார்கள் என்று உணர்கிற சமூகம், மார்க்கத்துக்கு முரணான நம்பிக்கைகளில் ஊறிப்போன சமூகம், மூட நம்பிக்கையில் பழகி போன சமூகம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இப்படிப்பட்ட இடங்களில் உட்காருகிற போது வானவர்கள் அல்லாஹ்வுடைய அருள் சக்கீனத் இறங்குவதை உணர்வு பூர்வமாக உணர்ந்து அமர்ந்து நிம்மதி கண்டு மன ரீதியாக திருப்திப்பட்டு இந்த உலகத்தில் வாழுகிற உறவுகளாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்பதை ஒரு கணம் மறந்துவிடக் கூடாது. வதக்கரஹுமுல்லாஹு ஃபீமன் இந்தா. அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே உள்ள பார்லமென்ற உறுப்பினர், சபாநாயகர், அதே போன்று இந்த உலகத்திலே உள்ள அமைச்சர்மார்கள், அதே போன்று ஜனாதிபதி, இவர்கள் எல்லாவற்றையும் சிறந்த உயர்ந்த வானவர்களிடத்தில் என்னையும் உங்களையும் பற்றி அல்லாஹ் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இந்த நிமிடத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உயர்ந்த வானவர்களிடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசிக் கொண்டிருக்கிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சகோதர சகோதரிகளை மறந்து விடாதீர்கள். இது உள்ளத்தோடு உள்ள, ஈமானோடு உள்ள, எங்களுடைய உள்ளத்தில் ஆணிவேறு அக்குவேறாக பதிவு செய்யப்பட வேண்டிய, ஆழமாக ரசித்து ருசித்து உணர்வு கொள்ள வேண்டிய மிக பிரதானமான செய்தி. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே முதலாவது இடமாக, மனதுக்கு அமைதி தருகிற 3 இடங்களில் முதலாவது இடமாக அல்லாஹ் பேசுகிற போது சூரத்துர் ரஅத் அல்லாஹு தஆலா பேசுகிறான். அதே போன்று சூரத்துல் யூனுஸ் 28வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். அல்லதீன ஆமனு வத்தத்மஇன்னு குலூபுஹும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறுவது பிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது கொண்டு. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அலா பிதிக்ரில்லாஹ் தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதி பெறுவது என்றால்
அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். உங்களுடைய உள்ளங்கள் எப்போது தெரியுமா அமைதி பெறும்? அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும். எத்தனையோ பேர்கள் தியானம் என்ற போர்வையில், மார்க்கம் காட்டாத அடிப்படையில் நாங்கள் தியானத்தில் வைத்திருக்கிறோம் என்ற போர்வையில் பிழையான விஷயங்களை சரியாக செய்து கொண்டு போகிற போது, சரியான விஷயங்களை நாங்கள் சரியாக செய்வதற்கு தவறிய சமூகமாக நாங்கள் வாழுகிறோமாக இருந்தால் இன்னும் அல்லாஹ் சொல்லுகிற அமைதி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா என்பதை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். மனச்சாட்சியோடு பேசுங்கள். அல்லாஹுவை நான் திக்ர் என்றால் அல்லாஹ் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் சுபஹான் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவதுதான் திக்ர் என்று நீங்கள் நினைத்து விடக் கூடாது. வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி நான் படைக்கவில்லை என்று சொல்கிறான். உங்களுடைய தொழில் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய வீடு வாசல் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய பயணங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய தொழுகை அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய திக்ர் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய திலாவத்துல் குர்ஆன் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய நோன்பு அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய ஹஜ் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய உம்ராவுக்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும், உங்களுடைய கடன் கொடுத்தல் எடுத்தல் அல்லாஹுவை ஞாபகப்படுத்த வேண்டும். இதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஏகத்துவத்தை படிக்கிற போது இந்த ஏகத்துவத்தை 3 கட்டங்களாக பிரித்து நம்ம என்ன செய்வோம்? தௌஹீதை படிப்போமே. இதுதான் இந்த தௌஹீது. புரிஞ்சுக்கங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த தௌஹீதுன்னு சொன்னா என்னமோன்னு நினைக்கிறாங்க. இந்த தௌஹீத ருபூபியா, அதே போன்று உலூஹியா, அதே போன்று அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத் என்று படிப்போம். அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத் என்றால் என்ன? அல்லாஹுக்கு இருக்கிற 99 திருநாமங்கள். அந்த ஆரம்ப காலங்கள்ல ரேடியோவில் அஸ்மாவுல் ஹுஸ்னான்னு போகுமே, அர் ரஹ்மான் அர் ரஹீம் அப்படின்னு போகுமே. அது கொஞ்சம் பேருக்கு கேட்டு கேட்டு பாடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யார் ஒருவர் 99 திருநாமங்களையும் பாடமிட்டு அதற்குரிய பண்பின் அடிப்படையில் நம்பி இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு சுவர்க்கம் என்றாங்க. அவர்களுக்கு சுவர்க்கம் என்றாங்க. இந்த அல் அஸ்மா வல் ஹுஸ்னா என்று சொல்லுகிற அல்லது அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று சொல்லுகிற இந்த பண்பு, அல்லாஹ்வுக்குரிய பண்பு நம்மளை எப்படி தெரியுமா வழி நடத்தும்? இதை ஏன் தெரியுமா நம்ம நம்பி இந்த உலகத்துல வாழணும்? இது எப்படி தெரியுமா நம்மளோட அக்கீதாவுல நம்மளை செல்வாக்கு செலுத்தும்? இந்த அஸ்மா வஸ்ஸிஃபாத் ஒரு மனிதனிடத்தில் சரியாக இருக்குமாக இருந்தால் அவன் பாவம் செய்ய மாட்டான், தனிமையில் இறைவனை பயப்படுவான், இறையச்சம் உள்ள மனிதனாக இருப்பான், கொடுக்கல் வாங்கல்களில் சரியானவனாக இருப்பான், அல்லாஹ்வுடைய பண்புகளோடு இந்த உலகத்தில் சரியாக தன்னை அடையாளப்படுத்திய மனிதனாக இந்த உலகத்தில் வாழ்வான். உதாரணத்துக்கு இந்த அஸ்மா வஸ்ஸிஃபாத் நம்முடைய வாழ்க்கையில எப்படி 2 கலந்து செல்வாக்கு செலுத்துன்னு பாருங்க. உதாரணத்துக்கு நம்ம தனிமையில இருக்கிறோம். இப்ப அல்லாஹ்வுடைய சிஃபத்துக்கள் நமக்கு தெரியும். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அரசன், உணவளிப்பவன், இது எல்லாமே நாங்க படித்திருக்கிறோம். இந்த அஸ்மா வஸ்ஸிஃபாத். அல்லாஹ் பசீர், அல்லாஹு தாலா நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹு சமீ, அல்லாஹு தாலா கேட்டு கொண்டிருக்கிறான். நம்ம பேசுறத, நினைக்கிறத, நம்ம பார்க்கிறத அல்லாஹு தாலா கேட்கிறான். இந்த நேரத்துல நானும் நீங்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தன்னம் தனியாக ஒரு இடத்தில் இருக்கிற போது யாருமே இல்லை. நம்முடைய கையில் கையடக்க தொலைபேசி இருக்கிறது. யாருமே இல்லை, யாரும் கேட்க மாட்டார்கள், யாரும் பார்க்க மாட்டார்கள். எல்லாரும் இருக்கிற போது பாவம் செய்ய மாட்டோம், தன்னம் தனியாக இருக்கிறோம். இந்த தன்னம் தனியாக இருக்கிற போது ஒரு ஃபேஸ்புக்கை பார்க்கிறோம், ஒரு யூடியூபை பார்க்கிறோம், ஒரு டிக்டாக்கை பார்க்கிறோம். ஒரு அசிங்கமான காட்சி, ஒரு அருவருப்பான ஒரு காட்சி, ஒரு ஆபாசமான ஒரு காட்சி, அல்லது ஒரு மோசமான ஒரு காட்சி, அல்லது அரை குறை நிர்வாணமான ஒரு காட்சி, அல்லது மோசமான ஒரு ஆண் அல்லது மோசமான ஒரு பெண் வருகிறது. இந்த நேரத்தில் அஸ்மா வஸ்ஸிஃபாத் உங்களை வாழ வைக்கும், உங்களை இறையச்சத்தை ஊட்டி வளர்க்கும், உங்களுடைய உள்ளத்துக்கு அமைதியை தரும், உங்களை நரகத்திலே இருந்து தூரமாக்கும், இறைவனோடு தொடர்புள்ள மனிதனாக, ஆணாக, பெண்ணாக என்னையும் உங்களையும் மாற்றும் சகோதர சகோதரிகளே. அதுதான் அஸ்மா வஸ்ஸிஃபாத். உங்களுக்கு சரியாக அல்லாஹுவை பற்றிய அறிவும் இந்த அஸ்மா வஸ்ஸிஃபாத் என்று சொல்லுகிற இறைவனுடைய பண்புகள் பற்றிய உறுதியான நம்பிக்கையும் உங்களுடைய உள்ளத்திலே இருந்தால், யாரும் இல்லாத நேரம், யாருமே பார்க்காத நேரம் படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை பார்க்கிறான், நான் கேட்பதை அவன் கேட்கிறான், என்னுடைய உள்ளத்தில் உள்ளதை அவன் அறிகிறான் என்ற ஒரு இறையச்சம்
உங்களை அந்த பாவத்திலே இருந்து தடுக்கிறது. அதுதான் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத். அதுதான் இந்த தௌஹீதுல உள்ள ஒரு பகுதி. ருபூபியா, உலூஹியா, அஸ்மாஉ சிஃபாத் என்று சொல்லி படித்திருக்கிறோமே. இந்த அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத் என்று சொல்லுகிற இந்த ஒரு பண்பு அல்லாஹ்வுடைய பண்பு நம்முடைய வாழ்க்கையில் இதைத்தான் உண்டாக்க வேண்டும். அது இல்லாம சும்மா தௌஹீது 3 வகைப்படும், அது உலூஹியா, ருபூபியா, அஸ்மாஉ சிஃபாத் என்று சொல்லிக்கிட்டு போறதற்கு அல்ல சகோதர சகோதரிகளே. அது சரியாக உள்ளத்தில் ஆழமாக இறைவனுடைய தத்துவத்தை, அவனுடைய பண்பாடுகளை, அவனுடைய சிபத்துக்களை பற்றிய ஒரு ஆழமான அறிவு எனக்கும் உங்களுக்கும் இருந்தால் ஒரு மன நிம்மதியான ஒரு வாழ்க்கை, பாவமில்லாத ஒரு வாழ்க்கை எனக்கும் உங்களுக்கும் இந்த உலகத்தில் உருவாகும். அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது கொண்டுதான் உங்களுடைய உள்ளம் நிம்மதி பெறும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அல்லாஹுவை ஞாபகப்படுத்துவது கொண்டுதான் உங்களுடைய உள்ளம் அமைதி பெறும். அது எல்லா இடத்திலையும் வர வேண்டும். சாப்பிடுற நேரம், குளிக்கிற நேரம், குடிக்கிற நேரம், பேசுற நேரம், நினைக்கிற நேரம், நடக்கிற நேரம், பயணம் போற நேரம், எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு செய்கிறீர்களே, அதுதான் உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையே வணக்கம். சகோதர சகோதரிகளே, அதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் வணக்கம் என்பதை மறந்துடக்கூடாது. திக்ர் என்பது ஒரு பள்ளியில, ஒரு மூலையில, ஒரு ஓரத்துல, வீட்டில, தூரத்துல, சுபஹுக்கு பின்ன, இஷாவுக்கு பிறகு என்று நாங்கள் எல்லாம் குந்தி இருந்து செய்வது மாத்திரம்தான் திக்ர் அல்ல. எந்த நேரமும் இறை நினைவோடு வாழ்வதுதான் திக்ர். அதுதான் இந்த உலகத்தில் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு மன நிம்மதியை தரும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆழமான ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி, உள்ளத்தால் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களோடு பேசுகிறார் என்ற உணர்வுகளோடு கேளுங்கள். ரசூலுல்லாஹ் நின்று இந்த செய்தியை உங்களுக்கு சொன்னால் எப்படி கண்ணியமாக கௌரவமாக கேட்பீர்களோ அதே போன்று கேளுங்கள். சொல்லுகிற நபரை பற்றி பார்க்காதீர்கள், சொல்லப்படுகிற செய்திகளை மட்டும் கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார். திருமிதியில சஹீஹான ஹதீஸ் 3377வது செய்தி. அலா உனப்பிஉக்கும் பிகைரி அமாலிக்கும். உங்களுடைய அமல்களிலேயே என்ன வார்த்தை? உங்களுடைய அமல்களிலேயே சிறந்த உயர்ந்த உயர்வான ஒரு அமலை நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? வஅஸ்காஹா இந்த மலீக்குக்கும். உங்களுடைய ரப்பிடத்தில் உங்களை துப்புரவாக உயர்த்தி வைக்கிற, உங்களை உன்னத மனிதனாக மாற்றுகிற, தூய்மையான மனிதனாக மாற்றுகிற ஒரு இபாதத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? உங்களுடைய தரஜாக்களை உங்களுடைய ரப்புக்கு முன்னால் உயர்த்துகிற ஒரு நல்ல இபாதத்தை உங்களுக்கு நான் சொல்லித் தரட்டுமா? தங்கங்களையும் வெள்ளிகளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழிப்பதை விடவும் ஒரு சிறந்த உயர்ந்த இபாதத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா? நீங்கள் ஒரு யுத்தகலத்தில் எதிரிகளை கண்டு அந்த எதிரிகளை நீங்கள் வெட்ட, அந்த எதிரிகள் உங்களுடைய கழுத்துக்களை வெட்டுகின்ற அப்படிப்பட்ட அந்த யுத்தகலத்தை விடவும் ஒரு சிறந்த ஒரு உயர்ந்த ஒரு இபாதத்தை நான் உங்களுக்கு சொல்லித் தரட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களிடத்திலே கேட்டபோது அந்த நேரத்தில் அருமை சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், பலா சொல்லித்தாருங்கள் யா ரசூலுல்லாஹ். திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் அல்ல, எல்லா நிலையிலும் அந்த அல்லாஹ்வுடைய நினைவுகளோடு வாழ்வது உங்களுடைய மனசுக்கு நிம்மதி தரும். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி, ஒரு மனிதர், இந்த 3 பேரு போய் குகையில மாட்டிக்கொண்ட, எல்லாரும் கேட்டு கேட்டு பழசான ஒரு செய்தி மாதிரி நினைத்திருக்கிறோமே. அதுல ஒருவர் ஒரு விபச்சாரம் செய்வதற்காக ஆசைப்பட்டார். அவருடைய குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் பல தடவைகள் அப்படியே நினைச்சாரு, காலம் அமையல்ல, சந்தர்ப்பம் அமையல்ல. அவர் ஒரு கஷ்டவாளி, பணக்காரர் அல்ல, புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரத்தில் அந்த பெண் ஒரு நாள் ஒரு தேவைக்காக இவரை தேடி வருகிறாள். அந்த நேரத்தில் பணம் கேட்கிறாள். பணம் தருகிறேன், எனக்கு நீ என்னுடைய படுக்கைக்காக நீ ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று பாவத்துக்கு அழைக்கிறார். செய்ய வழி இல்லாமல் அதற்காக அந்த பெண்ணும் சம்மதிக்கிறாள். அந்த நேரத்தில் அந்த பெண்ணோடு தவறு செய்வதற்காக அவர் சல்லி சேர்க்கிறார், பணத்தை சேர்க்கிறார். இருந்த சல்லியை கொடுக்கல, கஷ்டப்பட்டு அதற்காக பொருளாதாரம் சேர்க்கிறார். இந்த நேரத்தில் அந்த நாளும் வந்தது, அந்த பெண்ணும் நாடி வந்தால் இவருடைய தேவையும் நிறைவேற போகிறது. பணத்தை கையிலே கொடுத்தார். அந்த நேரத்தில் எந்த இடத்தில் பாவம் செய்வார்களோ அந்த இடத்தில் அமர்ந்த போது அந்த பெண் சொன்ன வார்த்தை இத்தகில்லாஹ்,
அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிறது. இத்தகில்லா, அல்லாஹுவை பயந்து கொள், அனுமதி இல்லாமல் என் முத்துரையை உடைத்து விடாதே. உடனே அல்லாஹ்வுடைய அச்சம் மேலோங்கியது. கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பொருளாதாரத்தை அந்த பெண், நீ என்னத்தான் அனுபவிக்கல, இந்த ஆண்டு சல்லிய கொடுத்த போதும் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறி வந்து விட்டார். குகையில் மாட்டிக்கொண்ட போதும் அந்த செய்தி அந்த குகையிலே ஞாபகம் வருகிறது. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார், யா ரப், ஒரு நாள் இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது. அந்த நேரம் அந்த பெண் அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்ன போது நான் எழுந்து நின்றேன். யாருக்குமே தெரியாது, உனக்கு தெரியும். அது உனக்காக நான் செய்திருந்தால் ஏற்பட்ட துன்பத்திலிருந்து எனக்கு விடுவை கொடு என்று பிரார்த்தனை செய்கிறார். கல் அந்த இடத்திலே இருந்து அகண்டு போன வரலாறு நாம் பல தடவைகள் கேட்டு வந்த வரலாறு. கண்ணியத்திற்குரிய இஸ்லாம், இதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். நம்ம ஒரு மனுஷனுக்கு அநியாயம் செய்ய போறோம். ஒரு வியாபாரத்துல ஒரு 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 சைனா சாமான ஜப்பானுடைய சாமான் விற்க போறோம். அவன் சீல் பண்ணினா நம்பிடுவான். ஆனால் அவன் நம்பி வாங்கிட்டு போயிடுவான். நம்ம காசை எடுத்து நம்மட லாச்சில போடுற நேரம் நம்மட உள்ளம் பதறும். ஒரு பதறுவை பாருங்க, அடே நான் தெரிஞ்சுக்கிட்டு பொய்ய சொல்லி வித்தேனே என்று பதறுமே. இந்த பதறுவை இல்லாம அல்லாஹுக்காக உண்மையை சொல்லி ஒரு மனிதன் வியாபாரம் செய்கிறானே, அதில் அவனுக்கு நிம்மதி இருக்கும். குறைந்த விலைக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் இதுல எனக்கு பரக்கத்து தருவான் என்று அந்த நேரத்தில் இறைவனை நினைப்பதுதான் இந்த உள்ளத்துக்கு அமைதி தரும் என்பதாக அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்னையும் உங்களையும் பார்த்து சொல்கிறார். வஅகிமிஸ் ஸலாத்த லிذிக்ரி, என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுங்கள். அல்லாஹு தஆலாவை நினைப்பதற்காக நீங்கள் தொழுங்கள். அல்லாஹ்வுடைய நினைவு என்பது எல்லா இபாதத்தும் தான், எல்லா வணக்க வழிபாடுகளும் தான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல உயிருள்ளவனுக்கும் உயிரற்றவனுக்கும் உதாரணம் என்று சொல்கிற போது திக்ர் செய்பவனுக்கும் திக்ர் செய்யாதவனும் செத்தவனுக்கும் உயிருள்ளவனுக்கும் சமன் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி தாராங்க. அது பேசுவதல்ல நோக்கம், மனசுக்கு நிம்மதி அமைதி வர வேண்டுமாக இருந்தால் அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளம் அமைதி பெற வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்த வேண்டும். எல்லா சந்தர்ப்பத்திலும் நல்லது கெட்டது பாவம் நன்மை அத்துணை காரியங்களிலும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதுதான் நம்மட மனசுக்கு நிம்மதி தரும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, இரண்டாவதாக அல் குர்ஆன் சொல்லுகிற நிம்மதி, மனதுக்கு தருகிற ஆறுதல். வமின் ஆயாத்திஹி அன் خلق لكم من انفسكم ازواجا لتسكنوا اليها. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான். சூரத்து அர்-ரூம் 21வது அத்தியாயம் 30வது வசனம். அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் இருந்தும் உள்ளதுதான், உங்களில் இருந்தே உங்களுடைய துணைவீகர்களை அல்லாஹு தஆலா படைத்திருப்பது லித்தஸ்குனு இலைஹா, அவளிடத்தில் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக. அல்லாஹ் மனுஷனுக்கு நிம்மதிய அல்லாஹுவை திக்ர் செய்வதிலும் அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் படைத்திருக்கிற நமக்காக நாம் திருமணத்தின் ஊடாக வந்து அடைந்து கொண்ட மனைவியிடத்தில் நமக்கு நிம்மதி இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்றார். மனச்சாட்சியோடு பேசுங்கள். நம்மெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிற இந்த இரண்டாவது நிம்மதியை வாழ்க்கையில் அடைந்திருக்கிறோமா அல்லது இழந்திருக்கிறோமா? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உன்னுடைய மனைவி என்பவள் யார்? நீ பார்த்தால் உன்னை அவள் சந்தோஷப்படுத்துவாள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் நிம்மதியற்ற பதட்டமான நேரத்தில், பயங்கரமான நேரத்தில், பயந்த நேரத்தில், உதவிகள் இல்லாத நேரத்தில், ஊரு என்னை எதுக்கும் என்ற சந்தர்ப்பத்தில் ஓடிப்போய் அல்லாஹ்வுடைய தூதர் நாடியது முதலாவது மனைவியை தான். இந்த உலகத்தில் முதலாவது அல் குர்ஆனிய வசனத்தை இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலே இருந்து கேட்டது ஆண் அல்ல, ஒரு பெண், கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது அல்லாஹ்வுடைய தூதரினால் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டது ஒரு பெண், கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. முதலாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்ன ஒரு பெண், கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பலமாக இருந்தார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்குள்ள உங்களோட மனைவி இடத்துல உங்களுக்கு நிம்மதி இருப்பதாக சொல்கிறார். அதனால தான் ரசூலுல்லாஹ் பல காலங்கள் தன்னம் தனியாக
ஹிரா குகையில இருந்து அல்லாஹுவை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிற நேரம் அறிமுகம் இல்லாத ஒரு மனிதர், ஒரு செய்தியில வருகிறது, நான் போறேன், வானத்தில் ஒரு சிம்மாசனத்தில் ஒரு மனிதர் இருந்தார், அவர் என்னை அழைத்தார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து ரசூலுல்லாஹ் காண்றாங்க, அவர் என்னை அழைத்தார், நான் மலையில் இருந்தேன், அவர் என்னிடத்தில் வந்து இக்ரா என்று சொல்லி, ஓதுங்கள் என்று சொல்லி, முடியாது தெரியாது என்று சொல்லி என்னை கட்டி அணைத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக் என்ற முதலாவது அல் குர்ஆனிய வசனத்தை இந்த உலகத்தில் கேட்ட ஒரு காது பெண்ணினத்தை சேர்ந்த ஹதிஜா அம்மா அவர்கள் தான் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த மனைவி இடத்துல தான் ரசூலுல்லாஹ் ஓடி வந்து ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்கம்மா என்ன போத்துங்கம்மா. நம்ம ஊட்ட வாரது ஒரு 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 வகையான ஒரு ஒரு கோபத்தோடு தானே நம்ம வீட்டுக்குள்ள வாரது, நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு பதட்டத்துல தானே வாரது. அல்லாஹ்வுடைய தூதர் நிம்மதியை தேடி முதலாவது ஓடி வந்தது ஹதிஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத் ருஸிக் ஹுப்பஹா, அவளுடைய அந்த 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 ஹதிஜா ரலியல்லாஹுடைய அன்பை அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தில் உணவாக ஊட்டிட்டான். சுப்ஹானல்லாஹ், அந்த வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல, என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் அவருடைய அன்பை அப்படியே ஊத்திட்டான் அப்படின்னாங்க. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே இருந்து முதலாவது ஓடி வந்து மனைவியிடத்தில் ஆறுதல் தேடி அமைதி பெற்று, அந்த நேரத்தில் மனைவி அமைதியாக்கி விட்டு போத்துங்கள் என்று சொன்ன போது போர்த்தி விட்டு என்ன விளக்கம் என்று கேட்டு பயப்பட வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருடைய நல்ல பண்பாடுகளை அந்த நேரத்தில் ஞாபகப்படுத்தி அமைதிப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொன்னாங்க, கல்லா, அப்படியெல்லாம் அல்ல, வல்லாஹி மா யுஹ்ஸிகல்லாஹு அபதா, கணவரே கவலைப்படாதீர்கள், உங்களை அல்லாஹு தஆலா ஒரு காலமும் கைவிட மாட்டான். ஒரு பதட்டத்தில் ஒரு மாப்பிள்ளை இருக்கிற நேரம் எதையும் எதிர்பார்க்காமல் மாப்பிள்ளையுடைய அன்போடு சரியாக புரிந்து பேசுகிற, அறிந்து பேசுகிற ஒரு அமைதி நிறைந்த இடம் மனைவி மாத்திரம்தான். அதை நம்ம அனுபவிச்சா புரிஞ்சுக்குவோம், அனுபவிக்கலண்டா என்ன செய்வோம், அது நமக்கு புரியாது. அது எத்தனை பேர் புரிவாங்கன்னு தெரியாது. அது மார்க்கம் இருந்தா தான் விளங்கும், மார்க்கம் இல்லாட்டி என்ன செய்யாது, அந்த அமைதி விளங்காது. அந்த மடியில தூங்கி கொண்டு அந்த தலைகளை கோரி ஹைலுடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா அம்மாவுடைய மடியிலிருந்து குர்ஆனை ஓதி தொழுது முடித்ததும் தலையை பள்ளியுடைய வாசலின் பக்கம் நீட்டி அந்த தலையை ஹைலுடைய காலத்தில் இருந்து கொண்டு ஆயிஷா அம்மா தலையை சீவி விட்டு மாதவிடாய் நேரத்தில் கூட மனாமீதிக்காக அல்லாஹ்வுடைய தூதர் கட்டி பிடித்து கொண்டு அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்த ரத்தம் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையில் பட்டு அதை கழுகி விட்டு தொழுகிற அளவுக்கு உள்ள ஒரு நிம்மதி நிறைந்த ஒரு வாழ்க்கை குர்ஆன் சொல்கிறது. அதுல உங்களுக்கு நிம்மதி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளை, அதனாலதான் மனைவிமார்கள் எப்பையும் புரிந்து கொள்ளணும், கணவன் ஒரு பதட்டத்துல வார நேரம் ஒரு ஆறுதல் சொல்லணும், அவரு இந்த உலகத்துல செய்த நல்ல காரியங்களை பத்தி முதலாவது எடுத்து சொல்லணும். அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், கவலைப்படாதீர்கள், இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்க நிச்சயமாக இந்த மண்ணில குடும்ப உறவை சேர்ந்து வாழ்கிறீர்கள். இன்றைக்கு நிறைய மனைவிமாறு குடும்ப உறவை பிரிச்சு வைக்கிறாங்களா தான் இருக்கிறாங்க. நல்லா இருந்த குடும்பம், சந்தோஷமாக இருந்த குடும்பம், அண்ணன் தம்பி அவ்வளவு பரஸ்பரம் நெருக்கமாக இருந்த குடும்பம், தங்கச்சி தாத்தா அப்படி அடுப்பு கல்லு மாதிரி இருந்த ஒரு குடும்பம், ஏதோ விரும்பி ஆசைப்பட்டான் என்பதற்காக முடித்து வந்த ஒரு மனைவி இன்றைக்கு அப்படியே சீரழிச்சு சின்னா பின்னமாக்கி வைப்பது என்பது இன்றைக்கு அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர பழகி போன ஒரு வரலாறு. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அன்று மனைவி சொன்னது என்ன தெரியுமா? உங்களோட குடும்பம் என்ன உங்களை கவனிச்சா கேட்டுச்சா, என்ன கல்யாணம் முடிச்சு தானே நீங்க பணத்தை கண்ணீங்க சுகத்தை கண்ணீங்க பேசல. அவ சொன்னது இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உங்களுடைய குடும்ப உறவுகளோடு நிம்மதியாக சேர்ந்து நடக்கிறீர்கள். வதஹ்மிலுல் கல்ல, ஏலாத மக்களுடைய சுமைகளை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். கஷ்டப்பட்டவர்களுக்காக உழைக்கிறீர்கள், ஏழைகளுக்கு விருந்து கொடுக்கிறீர்கள். இந்த பூமியில் அநீதி இழைக்கப்பட்டவர்களுக்காக நியாயத்தை தேடுகிறீர்கள். கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று ஆறுதல் சொன்னது. அந்த நேரத்தில் மனைவியிடத்தில் அல்லாஹ் தஆலா ஆறுதல் இருப்பதாக சொல்கிறான். அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னி கத் ருஸிக்து ஹுப்பஹா, அல்லாஹு தஆலா அவருடைய அன்பை என்னுடைய உள்ளத்தில் ஊத்தி விட்டான் அப்படின்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்தில் வாழ்ந்த போது
உமர்லாவுடைய மகளார் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தலாக் சொல்லி விடுவோம் அப்படின்னு முடிவெடுத்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்தாங்க. வந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னாங்க, நீங்க தலாக்கு விட்டு மனைவியோடு பிரிவதாக முடிவெடுத்ததாக நான் அறிகிறேன். நீங்கள் ஹப்ஸாவை தலாக் சொல்ல வேண்டாம். லா துத்தல்லிக்ஹா ஃபஇன்னஹா ஸவ்வாமா கவ்வாமா. நீங்கள் ஹப்ஸாவை தலாக்கு விட்டு பிரிய வேண்டாம். ஏனென்றால் அவர் நோம்பாளியாகவும் அவர் நின்று வணங்கக்கூடிய ஒரு சிறந்த பெண்ணாகவும் அவர் இருக்கிறார். வ இன்னஹா ஸௌஜதுக ஃபில் ஜன்னah. அவர்தான் உங்களுடைய சுவர்க்கத்தின் மனைவி என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே மனைவி இடத்தில் அல்லாஹு தஆலா உங்களுக்கான மன நிம்மதியும் சந்தோஷமும் இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்றார். அதனாலதான் ரசூலுல்லாஹ் குந்து அக்தஸிலு அன வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் இனாஇன் வாஹிதின். ஒரே ஒரு பாத்திரத்துக்குள்ள நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் குளிப்போம். எங்கட கை ஒருவருடைய ஒரு கைகளோடு சேர்ந்து என்ன செய்யும் கோரிக்கொள்ளும். குறைஞ்சபட்சம் நம்ம மாசத்துல ஒரு தடவையாவது நம்ம கணவன் மனைவியாக பாத்ரூமுக்குள்ள ஒண்டா குளிச்சு பழகணும். அந்த நிம்மதி அனுபவிச்சா தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் அதை அனுபவிச்சாங்க. நானும் ரசூலுல்லாவும் ஒரு பாத்திரத்துக்குள் குளிக்கிற போது தஹ்தலிஃபு ஐதீனா ஃபீஹி, அந்த நேரத்தில் எங்கட கைகள் ஒரு கைகளோடு மறுகை கோரிக்கொள்ளும். குந்து உரஜ்ஜிலு ரஅஸ ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன ஹாயித். புகாரியில 295வது ஹதீஸ். நான் ஹைலு நேரத்தில் இருக்கிற போது அல்லாஹ்வுடைய தூதருடைய தலைகளை நான் சீவி விடுவேன். இன்னைக்கு நமக்கு மனைவி தலையை சீவி விட்டு அப்படி இந்த தலை சீவிர என்னதான் வாடுறியோ தெரியா, உனக்கு என்னதான் குடுங்க தலைய, கொஞ்சம் தலையை சீவிடுங்க, தெரியாட்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, அதுல நிம்மதி இருக்கும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில 3336வது செய்தியாக புகாரியில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அல் அர்வாஹு ஜுனூதுன் முஜன்னதா, நிச்சயமாக உயிர்கள் பல்வேறு வகைப்பட்டவைகளாகும். இந்த உலகத்திலே உள்ள உயிர்கள் எல்லாம் பலதரப்பட்ட வகைகளாகும். அந்த உயிர்களிலே ஃபமா தஆரஃப மின்ஹா, அதிலே சிலதை புரிந்து கொண்டால் அது பிரிந்து கொள்ளாமல் புரிந்து கொண்ட அடிப்படையில் அது வாழும். வமா தனாகர மின்ஹா இக்தலஃப, அது புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது பிரிந்து போகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, திருமணம் முடித்தோம் என்பதற்காக வாழக்கூடாது. என்ன செய்ய, கல்யாணம் கட்டிக்கிட்டோம், முடிச்சுக்கிட்டோம், இது கட்டினத்தை கொட்டித்தானே ஆகணும் என்பது இஸ்லாத்துடைய நியதி அல்ல. மாப்பிள்ளைக்கு மனைவி சரி வராது, அதுல நிம்மதி இல்லை என்று அல்லாஹுவை பயந்து ஒருவர் முடிவெடுத்தால் அவர் இஸ்லாமிய அடிப்படையில் பிரிந்து போகலாம். என்ற உயிர்கள் எல்லாம் பலதரப்பட்ட அடிப்படையில் இருக்கக்கூடியது. எந்த உயிர் ஒன்றோடு ஒன்று புரிந்து கொள்கிறதோ அது பிரிந்து கொள்ளாமல் வாழும். எந்த உயிர்கள் ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ளவில்லையோ அது பிரிந்து வாழும். அது இஸ்லாம் சொல்லுகிற ஒரு தியரி. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸ். அது வகையோடு சம்பந்தப்பட்டது. முடிச்சுக்கிட்டோமே, பாவமே, கஷ்டம், இதெல்லாம் இல்லை. அங்க நிம்மதி இருக்கா? மார்க்க அடிப்படையிலான ஒரு வாழ்க்கை இருக்கிறா? சந்தோஷம் இருக்குதா? கல்புக்கு ஆறுதல் இருக்கிறதா? நிம்மதியாக வாழுங்கள். மனசுக்கு நிம்மதியும் ஆறுதலும் அங்கு மார்க்கமும் இல்லையா? அல்லாஹுக்காக விட்டு ஒதுங்குங்கள். மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கலண்டா, மாப்பிள்ளை இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் பிரிய வேண்டியதுதான். மனைவிக்கு மாப்பிள்ளைய பிடிக்கலண்டா, இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படையில் பிரிந்து வாழ வேண்டியதுதான் என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்கிறது. காரணம், அது பெரிய ஒரு நிம்மதி அங்கே இருக்கிறது. நிம்மதியை இழந்துவிட்டு தலைவலியை நாம் வாங்கிக் கொள்ள கூடாது என்பதை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, இது சம்பந்தமாக நிறைய பேசலாம். இருந்தாலும் நேரத்தின் அருமை கருதி இதை சுருக்கி கொண்டு மூன்றாவதாக அல்லாஹு தஆலா சொல்லுகிற மூணாவது நிம்மதி, இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்பற்ற அடிப்படையில் அல்லாஹ் பேசுகிறான். உங்களுடைய மனை ஒன்று, மனதுக்கு அமைதி, அல்லாஹுவை திக்ர் செய்வது, ஞாபகப்படுத்துவது. இரண்டாவது உங்களுடைய மனைவி. மூன்றாவது உங்களுடைய மனை, உங்களுடைய வீடு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிற போது சூரத்து நஹ்லில் அல்லாஹு தஆலா பேசுகிறான் 80வது வசனத்திலே, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூதிக்கும் சக்கனா. அல்லாஹு தஆலா உங்களுடைய வீடுகளில் அல்லாஹு தஆலா
நிம்மதியை வைத்திருக்கிறான். எத்தனை பேர் இந்த நிம்மதியை உணர்ந்திருக்கிறோம் என்று தெரியாது. பெரிய வீடு சிறிய வீடு என்பதற்கு அப்பால் நிம்மதியான வீடு. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல மஸ்ஜிது நபவி காணி எல்லாம் வாங்கி மஸ்ஜித் எல்லாம் கட்டிவிட்டு தனக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வீடு ஒரு சிறிய வீடு. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய வீட்டை தடுக்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்னு ஹிப்பான் 4032, அர்பஉம் மினஸ் ஸஆதா, நல்ல சந்தோஷமான செய்திகள்ல 4 இருக்கிறது. அதுல ஒன்று என்ன தெரியுமா? உங்களுக்கு நிம்மதி தருகிற அல் மர்அத்து ஸாலிஹா, நல்ல சாலிஹான மனைவி. வல் மஸ்கனுல் வாஸி, விசாலமான ஒரு வீடு, நல்ல பரந்த அகலமான நல்ல நிம்மதியான ஒரு வீடு. வல் ஜாரு ஸாலிஹ், நல்ல பக்கத்து வீட்டுக்காரர். வல் மர்கபுல் ஹனி, நல்ல கம்ஃபர்டபிளான உயர்தரமான உங்களோட தேவையை நிறைவேற்றுகிற நல்ல வாகனம். இது அல்லாஹ்வுடைய அருள். வஅர்பஉம் மினஷ் ஷகாவா, கெட்டது இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிறதுல கெட்டது என்ன தெரியுமா? அதுல ஒன்றுதான் அல் ஜாரு சூ, கெட்ட பக்கத்து வீடு. வல் மர்அத்து சூ, கெட்ட மனைவி. வல் மஸ்கனு பையிக், நெருக்கடியான வீடு. வல் மர்கபு சூ, 4 கிலோமீட்டர் ஓடிட்டு 10 கிலோமீட்டர் தள்ளுகிற ஒரு கெட்ட வாகனம் இந்த உலகத்துல கிடைக்கிற ஒரு மோசமானதுன்னாங்க. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துல மனநிம்மதியாக சொல்கிற போது, மனைவி மனநிம்மதியாக சொல்கிற போது அது ஒரு விசாலமான வீடு. அந்த வீடு அல்லாஹ்வுடைய நிம்மதியை பெற்று தருகிற வீடு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸலுல் பைத்தில்லதி யுஸ்கருல்லாஹு ஃபீஹி வல் பைத்தில்லதி லா யுஸ்கருல்லாஹு ஃபீஹி மஸலுல் ஹய்யி வல் மய்யித். எந்த வீட்டில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிறதோ அந்த வீட்டுக்கும், எந்த வீட்டில் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தப்படாத வீடு இருக்கிறதோ அந்த வீட்டுக்கும் உதாரணம் உயிருள்ளதையும் உயிரட்டதையும் போல. திக்ரு அந்த வீட்டில் நடந்தால், மனைவி கிட்ட இபாதத்து, தொழுக, வணக்க வழிபாடு, குர்ஆன் ஓதுதல். இதனாலதான் நீங்க சவுதி வெளிநாடுகள் அரபு நாடுகளுக்கு போன ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தியை பார்ப்பீங்க தெரியுமா? எப்ப ஒரு பயணம் போனாலும் அங்கால ஒரு வசனம் லா இலாஹ இல்லல்லாஹ், இங்கால அல்ஹம்துலில்லாஹ், இங்கால சுப்ஹான ரப்பியல் அதீம், இங்கால சுப்ஹான ரப்பியல் அலா. அரபு நாடுகள்ல பயணம் போகக்குள்ள சுப்ஹானல்லாஹ் இந்த அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிற, அதனால அவங்களோட வீட்டுக்கு போனாலும் திக்ருகள் ஒட்டி இருக்கும், சுவரொட்டியில ஆயத்து குர்சிகள் போட்டிருக்கும், அல்லது திக்ருகள் சின்ன சின்ன வசனங்கள் அல்லாஹுவை ஞாபகப்படுத்துகிற இல்லங்களாக அவர்களுடைய வீடு இருக்கும். அந்த சுவரொட்டி கலாச்சாரத்தை நம்ம வீட்டுல கொண்டு வாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வைஃபு கையால செஞ்ச அந்த பேப்பர்ல வார டிசைன்களை எல்லாம் அப்படியே ராம் பண்ணி சிலவழிச்சு ஒட்டி வச்சிருக்கீங்க. அதுல ஒரு புண்ணியமும் இல்லை. அது பசுந்து ஒட்டி வைங்க, தேவையில்லைன்னு சொல்லல, கலட்டி போடாதங்க. அதையும் தாண்டி உங்களோட வீட்டுக்குள்ள வந்தா மஷா அல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், மாஷா அல்லாஹ், சுப்ஹான ரப்பியல் அதீம், சுப்ஹான ரப்பியல் அலா, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகிற இல்லங்களாக உங்களோட இல்லம் இருக்குமாக இருந்தால் அந்த இல்லத்துக்குள் அமைதி இருப்பதாக அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முஸ்லிமில 1430வது செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்அலு மின் ஸலாத்திக்கும் ஃபீ புயூத்திக்கும் வலா தத்தகிதுஹா குபூரா. உங்களுடைய வீடுகளில் பெண்களாகிய நீங்கள் என்ன செய்யுங்கள்? தொழுது கொள்ளுங்கள். ஆண்களும் சரி, சுன்னத்தான தொழுகைகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளை சவக்காலைகளாக நீங்கள் மாற்றி விடாதீர்கள். எந்த வீட்டில் சூரத்துல் பக்கரா ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில அமைதி இருக்கும். காரணம், சைத்தான் விரண்டோடிடுவான். சைத்தான் இல்லாத வீட்டில நிம்மதி இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகிறார்கள். எனவே ஒரு வீட்டில ஒரு நிம்மதி இருக்கிறது, ஒரு மனைவியில ஒரு நிம்மதி இருக்கிறது, அல்லாஹுவை திக்ரு செய்வதில் ஒரு நிம்மதி இருக்கிறது என்பதை அல் குர்ஆனும் சுன்னாவும் எனக்கும் உங்களுக்கும் போதிக்கிறது. ஆனால் இதை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு இருக்கிற வீடுகள்ல பெரும்பாலான வீடு ஷைத்தானியத்தான சிந்தனை உள்ள வீடுகளாகத்தான் இருக்கு. ஒரு காலத்தில் நம்முடைய வீடுகளில் எல்லாம் எங்கேயோ ஒரு ஊர்ல ஒரு தூரத்துல ஒரு டிவி இருக்கும். இரவுல சாப்பிட்டு போட்டு குடும்பமா போய் அந்த வீட்டுல அந்த ஹராத்தை செஞ்சுட்டு குடும்பமா வந்து வீட்டுல தூங்கினோம். அது ஒரு 1 hour 2 hour 3 hour அந்த பாவம் முடிஞ்சு, அது முடிஞ்சு. காலப்போக்குல சின்ன டிவி வந்து ஒவ்வொரு வீட்டிலையும் என்ன செஞ்சிச்சு? அந்த டிவி கலாச்சாரம் வந்துச்சு. இப்ப அந்த சின்ன டிவி எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு, இப்ப நீங்க என்னடா தியேட்டர்லயா பெரிய திரையில பாப்பீங்க, நாங்களும் பெரிய திரையில பாக்குறோம் அப்படின்னு பெரிய டிவியை வாங்கி முன்னுக்கு அடிச்சு திரையில பாக்குற மாதிரி தரையில உட்கார்ந்து இன்னைக்கு உம்மா வாப்பா
குடும்பமாக சேர்ந்து அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர, நல்ல வீடுகளை தவிர ஹராத்தை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காலமாக மாறி போயிட்டு, அப்படி சேர்ந்து பார்க்கிற ஒரு பாவம் வீட்டுக்குள்ள நடந்தாலும் மறுபக்கம் ஒவ்வொரு ரூமுலையும் ஒவ்வொரு ஆளுடைய கையிலையும் நீ நினைச்சத நீ பாரு, நீ நினைச்சத நீ பாரு, நீ நினைச்சத நீ பாரு, வாப்பாக்கு நினைச்சத வாப்பா பாப்பாரு, உமாக்கு நினைச்சத உமா பாப்பா, யாரும் தட்டி கேட்கல, தனிய தனிய பார்த்துக்க என்று சொல்லி இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அமைதியை பேண வேண்டிய, நிம்மதியை தர வேண்டிய இல்லங்கள் எல்லாம் ஷைத்தானுடைய இல்லங்களாக மாறிக்கொண்டு போகிற ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் உட்பட தூங்குற நேரத்தில் நம்மட கையில குர்ஆனோடு தூங்குறோமா, போனோடு தூங்குறோமா? எழும்புற நேரம் மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், எழும்புற நேரம் முதலாவது குர்ஆனோடு நம்முடைய காலை பொழுது கழிகிறதா, இந்த போனோடு காலை பொழுது கழிகிறதா? தூங்கக்குள்ள யாரு மெசேஜ் போட்டா என்ன டிக்டாக், என்ன யூடியூப், என்ன ஃபேஸ்புக் பார்த்து முடிச்சிட்டு சில நேரம் அந்த போனே தன்னை அறியாமல் முகத்தில் விழுந்து நாங்க போனை எடுத்து ஓஃப் பண்ணிட்டு தூங்குற நிலைமையில தான் நிறைய பேருடைய தூக்கம் இருக்கிறது, அல்லாஹ் அருள் செய்த நல்லவர்களை தவிர. தூங்கி எழுந்ததும் துஆ ஓத மறந்தாலும் யாரு வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் போட்டிருக்கிறாங்க, ஃபேஸ்புக்ல இன்றைக்கு என்ன தகவல் என்று பார்த்து விட்டு பள்ளிக்கு வருகிற உறவுகளாகத்தான் நாம் இருக்கிறோம், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர நாம் இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னா மனச்சாட்சியோடு சொல்லுங்கள், இன்னைக்கு ஒரு 5 நிமிஷம் டிக்டாக்ல வார செய்தியை ரசிச்சு கேட்கிறோம், ஃபேஸ்புக்ல வார ஒரு 5 நிமிஷத்துடைய செய்தியை பார்க்கிறோம், அதை பார்த்து கண் கலங்குறோம். ஒரு பயான் வார நேரம், ஒரு குர்ஆன் வசனம் ஓதப்படுகிற நேரம், ஒரு 3-4 செகண்ட், ஒரு நிமிஷம் குர்ஆன் வசனம் ஓதப்படுகிற போது டிக்டாக்குலையும் குர்ஆன் வசனம் வருகிறது. நம்முடைய இந்த கை, இந்த பெருவிரலும் அதுக்கு அடுத்த விரலும் அதை தட்டிக்கிட்டு அடுத்த என்ன பாவமோ அதோடு தான் ஒட்டிக்கிட்டு நிக்குது, அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. மனச்சாட்சியோடு சொல்லி பாருங்கள், நம்ம எல்லாரும் விரும்பியோ வெறுத்தோ இப்படிப்பட்ட நிம்மதி இல்லாத ஷைத்தானியத்தான சிந்தனைக்குள் மாட்டிப்பட்டுட்டோம். நமக்கிட்ட சொல்றாங்க, மௌலவி நீங்க போடுற பயானம் 1 நிமிஷத்துல போடுங்க. சுப்ஹானல்லாஹ், நஊது பில்லாஹி மின்ஹா. 5 நிமிஷம் அருவருப்பான வீடியோ நீங்கள் பார்க்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய வசனம், தூதருடைய செய்தி 1 நிமிஷத்தை விட உங்களால் கேட்பதற்கு உங்களுடைய செவி அறைகளும் மனங்களும் நிம்மதி இல்லை என்றால் எப்படி அங்கே நிம்மதி இருக்கும்? இன்றைக்கு இந்த கலாச்சாரம் வளர்ந்து எத்தனையோ ஹஸ்பண்ட் வைஃப் சேர்ந்து மனைவியை வீடியோல காட்டுறான். அவ என்ன செய்யறான்டா, சமைக்கிறான், மற்றவனுக்கு ஷோல் கட்டி காட்டுறான். இப்படிதான் ஷோல் கட்டுறது, இப்படிதான் ஊசு அடிக்கிறது, இப்படிதான் பின் குத்துறது. அல்லாஹ் அக்பர். தந்த கணவனுக்கு முன்னால் அலங்கரிக்க வேண்டிய மனைவி மற்றவர்கள் பார்த்து அதை கேவலமாக நினைக்கிற அளவுக்கு உள்ள மனைவியிடத்தில் எப்படி மன நிம்மதி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. இன்னைக்கு மாப்பிள்ளை வீடியோ எடுக்கிறார், மனைவி அவ யூடியூப் டிக்டாக்ல அவக்கு சரியான நிறைய ஃபேன் இருக்கிறாங்க, அவ அதுல கிரீம பூசுற, இப்படித்தான் நீங்க மேக்கப் பண்ணணும், இப்படித்தான் இந்த இமைய நிமித்தோடும் மடக்கோடும். அல்லாஹ் அக்பர். தந்தை கணவனுக்கு காட்ட வேண்டிய அழக இன்னைக்கு உலகம் முழுக்க காட்டுகிற மனைவி இடத்தில் எப்படி அப்பா இந்த மாப்பிள்ளைக்கு நிம்மதி இருக்கும்? நஊது பில்லாஹி மின்ஹா. இன்றைக்கு நாம் நிம்மதியை இழந்த சமூகமாக வாழ்கிறோமாக இருந்தால் ஷைத்தானியத்தான சிந்தனைக்குள் விரும்பியோ வெறுத்தோ நாம் அகப்பட்டு கொண்டோம் என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை. அந்த காலத்துல நம்ம ஒரு பயான் நிகழ்ச்சி என்றால் சுப்ஹானல்லாஹ், நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்டா, அங்க ஒரு பயான் நிகழ்ச்சிண்டா இங்க இருந்து போவோம், கொழும்புல ஒரு பயான்டா இங்க இருந்து பஸ் பிடிச்சு போவோம், பிரகேதனியாவில் பயான்டா இங்க இருந்து ஆண்கள் பெண்கள் எல்லாம் போவோம். இப்ப நம்மட ஊர்ல வைக்கிற பயான்லயே உட்கார்றதுக்கு மனசு இல்லை. ஷைத்தான் எவ்வளவு நம்மளை ஒரு காலத்துல பயான் நடக்கக்குள்ள ஒரு பயான்டா சனிக்கிழமையும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி முன்னால சில இஸ்லாமிய சஞ்சிகைகள் சீடிகள் வித்தாங்க. நம்ம என்ன செய்வோம்னா அதை கேட்டு 2 வாங்கி நமக்கு இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ளாத உறவுகளுக்கு கொடுத்து, இதை நீங்க கேளுங்கப்பா, இதை கொஞ்சம் படிங்க, இதை வாசிங்க அப்படின்னு ஒரு சூழல் இருந்துச்சு. மறக்காம மாதம் வருகிற சஞ்சிகைகளை வாங்கி வாசிச்சுட்டு முன்னுக்கு டீப்போவில் போட்டு வைப்போம், வாரவங்க எடுத்து படிக்கட்டும் வாசிக்கட்டும் அப்படின்னு.
நம்மட வீட்டுல முதலாவது ஹால்ல ஒரு சின்ன புக் இருக்கும். அதுல தர்ஜுமத்துல் குர்ஆன், ஹதீஸ் கிதாபுகள் மொழிபெயர்க்கப்பட்டது, சின்ன சின்ன இஸ்லாமிய நல்ல சஞ்சிகைகள் இருந்துச்சு. இப்ப எல்லாமே என்ன செஞ்சது, கொஞ்சம் பேர் இந்த 2019ஆம் ஆண்டோட கொஞ்சம் பேர் குர்ஆனையும் பத்த வச்சு, ஹதீஸ் கிதாபையும் பத்த வச்சு, இஸ்லாமிய புத்தகங்களையும் பத்த வச்சு, இன்றைக்கு அந்த சூழலற்ற ஒரு நிலைமையாக வீடுகள் மாறிப்போனால் இந்த வீட்டிலும் இப்படிப்பட்ட மனைவியிலும் எப்படி மன அமைதி இருக்கும் என்பதை நானும் நீங்களும், எந்த குடும்பமும் உங்களோட குடும்பமும் தப்பிருக்கும். இதை பேசக்குள்ள கூட கொஞ்சம் பேஸ்புக் போராளிகள் வருவாங்க. அல்லாஹ் போதுமானவன். நம்மட கடமை இந்த சமூகத்துக்கு இது பாவமா, இது நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும், இது நாளை மறுமையில உங்களை நஷ்டவாளியாக ஆக்கிடும், இப்படி இருக்கிறது ஹராம். இதைத்தான் நம்ம பேசுறோம், இதை சொல்லணும். கொஞ்சம் பேர் ஏசிட்டு போறாங்க, பேசிட்டு போறாங்க, அது பிரச்சனை அல்ல. இன்ஷா அல்லாஹ் மறுமையில என்ன செய்வோம், நாம் அந்த நேரத்தில் பார்த்துக்கொள்வோம். கணக்கு தீர்க்கிற நாள் அங்கதானே. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை என்பதை புரிந்து ஒவ்வொரு கணவனும் மனைவியும், ஒவ்வொரு ஆணும் பெண்ணும், சிறுவர்களும் யுவதிகளும், ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும், அல்லாஹ் சொல்லுகிற நிம்மதி 3 இடத்திலே இருக்கிறது. ஒன்று அல்லாஹுவை திக்ர் செய்வது, இரண்டாவது அல்லாஹ் இந்த உலகத்தில் உங்களுக்கு வாழ தந்த வீடு, மூன்றாவது நீங்கள் திருமணம் முடித்து நிம்மதி சந்தோஷம் பெறுவதற்காக உங்களோட மனைவியில நிம்மதி இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அப்படியான நிம்மதி நிறைந்த அந்த 3 உள்ளத்துக்கு இந்த 3லும் அல்லாஹு தஆலா மன நிம்மதிகளை பெற்று வாழுகிற நல்ல மனிதர்களாக, புனிதர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதவானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.